வணக்கம். நான் மாஸ்டர் கரத்தை குரு என்கின்ற சிவகுருநாதன் களரிப்பயிற்று குருக்கள் கிளாட்ஸ் கலரி ஸ்கூல் ஆஃப் மாஸ்டர் ஆர்ட்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு பதிவு ஒன்று எடுத்திருக்கோம். அதாவது நம்மளுடைய தற்காப்பு கலை பற்றின ஒரு பதிவும், அது போக போதையோடைய பிடியில் நம்மளுடைய மாணவர்கள் அப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிற பற்றின ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு பதிவு ஒன்று எடுத்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய மாணவன் பார்த்திங்கன்னா நவீனும் நானும் நடிச்சிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள், சரிங்களா? உங்களுடைய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்களா, அவங்களோட புத்தக பையில் என்ன இருக்குது, அவங்க யார் யார் கூடலாம் பழகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகளை பூரா துல்லியமாக நீங்களும் உங்களுடைய வேலை வெட்டிகளுக்கு மத்தியில் உங்கள் குழந்தையோட எதிர்காலத்தை முன்னிட்டு கண்டிப்பாக நீங்கள் அவங்கள என்ன சொல்கிறது, கவனிக்கணும், கண்காணிக்கணும், சரிங்களா? அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் நிச்சயம் அவங்கள நீங்கள் பார்க்கணும். அப்படி ஒரு நிகழ்வுகள் நம்ம குடும்பத்துக்குள்ளார நடக்கும்பொழுது அதோடைய பாதிப்பின் வீரியம் அதிகமாக இருக்கும். மற்றதெல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் செய்தியாகவே இருக்கும், சரியா? அதனால் இந்த காணொலியில் எளிமையாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். அந்த எளிமையான விஷயத்தை கூட எப்படி பண்ணியிருக்கேன், ஒரு தற்காப்பு கலை மூலமாக நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஏன் தற்காப்பு கலை மூலம் சொன்னால், தற்காப்பு கலைக்கு தன்னை காத்துக்கொள்வதற்கு வயதுகள் தடை இல்லை என்பது தான் அதோடைய கான்செப்ட். அதாவது அதோட சாராம்சம் அதுதான், சரிங்களா? கண்டிப்பாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். தொடர்ந்து முயற்சி நீங்களும் செஞ்சுட்டு வாங்க, ஓகேங்களா? நன்றி. உங்களுக்கு மாஸ்டர் கார்த்திகேயன் சிவகுருநாதன் களரிப்பயிற்று குருக்கள் கிளாட்ஸ் கலரி ஸ்கூல் ஆஃப் மாஸ்டர் ஆர்ட்ஸ் கோயம்புத்தூர். நன்றி. குழந்தை பார்க்க போறீங்கயா? பையில என்ன சரி ஐயா இங்க கூட குழந்தைகளுக்கு தான் வாங்கிட்டு போறியா? நாங்க பாத்துக்கிறேன் கொடு. ஐயா சாப்பாட்டுக்கு தான் வாங்கிட்டு போறியா? காய்கறி தயா இருக்கு, நாங்க பாத்துக்கிறேன் கொடு. ஐயா ஐயா வேணா ஐயா 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 என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? குழந்தைக்கு தான் வாங்கிட்டு போறீங்க, அது நிறையா இருக்கு. என்ன நச இடுப்பே வெடியா வெடியாங்கற வயசுக்கு மரியாதை கொடுத்து உனக்குலாம் என்னையா மரியாதை? சின்ன பையனா இருக்கீங்க, நீங்க பார்த்து பேசுங்க தம்பி. எதுக்கு இப்படி உச்ச வச்சு பேசுறீங்க? என்னையா மிரட்டுற? அடிங்க. ஒன்று புதைச்சிருவேன். ஆகலாம் தனியா வந்தா நட்டுங்களா? போதைய போட்டா என்ன பண்ணணும் தெரியும் உங்களுக்கு? சங்க அறுத்துட்டு போயிருக்கு. படிக்கிற வயசுல போதை கேக்குதா? போதை அஞ்சா குடிக்கலாம். ஒப்பனத்தா படிச்சு முன்னேறன்னு பெத்து போட்டிருக்காங்க. தப்பான பாதையில போய் நாசமா போகாதீங்கடா. டேய், நாசமா போகாதீங்கடா. போதை என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளின் போதை அல்ல. தவறாக பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருள்கள் அனைத்துமே போதையாகத்தான் கருதப்படுகிறது. எனவே இதை தடுப்பது அரசின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு பெற்றோர்களின் கடமை, தனி மனித ஒழுக்கத்தின் கடமை. எனவே நம் குழந்தைகளை நாமே பாதுகாப்போம். இக்காணொலியின் பின்னணியில் ஒலித்தது அலைபேசி மணி மட்டுமல்ல, நமக்கான எச்சரிக்கை மணியாக கருதுவோம்.